Hi guys, welcome to my channel. Today நம்ம பார்க்க போகிறது ஸ்வாட் எட்ஜ் அப்படிங்கிற பிஎல் மேங்காவோட சாப்டர் 2 தான். ஸோ இந்த மேங்காவோட ஸ்டார்டிங்லே கிளாஸ் நடந்துகிட்ருக்கு. அந்த டைமில் லின் கிளாஸை கவனிக்காமல் என்ன பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி கிறிஷை பார்த்துட்டு இருக்கான். இதை நோட் பண்ண டீச்சர் வந்து அவன் தலையிலே ஒரு கிட்டு குட்டுறாங்க. ஃபஸ்ட் நாளே வந்து இந்த மாதிரி பறக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அவனும் சாரி டீச்சர் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பிளேஸில் உட்காடுறான். இங்கே லஞ்ச் டைம் ஸ்டார்ட் ஆகுது. எல்லா பசங்களும் வந்து லின் கிட்ட, அதாவது நியூ ஸ்டூடெண்ட் கிட்ட பேசுவாங்கல்ல, அந்த மாதிரி பேசுகிறாங்க. ஒரு பையன் நீ வந்து சைனீஸான்னு கேட்குறான். ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்குள்ள அவங்க பேசிகிட்டு இருக்கும்போது லின் கேட்குறான், அந்த லாஸ்ட் பெஞ்சில் இருக்கிறான்ல அந்த ஸ்டூடெண்ட் யார்? அவன் கிளாஸ்லேயும் தூங்கிட்டு இருந்தான், பட் டீச்சர் ஒன்றுமே சொல்லலை. ஓ அவன், அது வந்து கிறிஷ் அப்படின்னு சொல்கிறான் அந்த பொண்ணு. கிறிஷ் வந்து ஒரு ப்ராஸ்டியூட்டோட பையன். அவனுக்கு டிசீஸ் வரக்கூடாதுன்னா அவன்கிட்ட ரொம்ப க்ளோஸ் ஆகாத. லின் வந்து திங்க் பண்ணுறான், இதனால தான் ஆஸ்பான் ஃபேமிலிக்கு போகிறதுக்கு முன்னாடி எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் இல்லையான்ட்டு. ஏன் அவங்ககிட்ட போனால் டிசீஸ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு லின் கேட்க, உனக்கு தெரியாதா சிபிலிஸும் எய்ட்ஸும் வந்து டிரான்ஸ்மிட் ஆகும்னு சொல்கிறாங்க. அதை கேட்டதுக்கு அப்புறமா ரொம்ப சேட் ஆயிடுறான். அப்படியே கிறிஷை பார்க்குறான். எல்லாரையும் இவனை தப்பாக நினைக்கிறதுனால கிறிஷ் வந்து சேடாக இருப்பான்ல. கிறிஷ் வந்து இவனை பார்த்து முறைக்கிறான். அதை பார்த்தோன்னே இவனுக்கு ஹார்ட் பீட் வந்து எகுறுது. ஏன் எனக்கு சடனாக வந்து ஹார்ட் பீட் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு நினைக்கிறான். கிறிஷ் வந்து மூஞ்சி திருப்பிக்கிடுறான். என்னையும் மற்றவங்கள மாதிரினா அவன் திங்க் பண்ணியிருப்பான். இந்த ரூமர்ஸை வந்து என்னால் சால்வ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பேசுறதை நிறுத்திட்டு நம்ம எல்லாரும் சாப்பிட்லாமா அப்படின்னு சொல்லிட்டு லஞ்ச் பாக்ஸை வந்து முன்னாடி வைக்கிறான். கிறிஷ், நீ இப்போ என்னை எப்படி இக்னோர் பண்ணுறேன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிளாஸ்மேட் கிட்ட சொல்கிறான். யாருக்கெல்லாம் தைரியம் இருக்குது சைனீஸ் சில்லியை ட்ரை பண்ணுறதுக்கு? எல்லார் வாயிலையும் அப்படியே எச்சு வருது. ரொம்ப ஹாப்பியோட வந்து சாப்பிட்றாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் பார்த்தா எல்லார் வாயிலையும் வந்து புகை வருது. நீ தானே இந்த கிளாஸ்லேயே ரொம்ப பிரேவ் ஸ்டூடெண்ட், உன்னால என்னோட சைனீஸ் சில்லியை ட்ரை பண்ண முடியுமா அப்படின்னு ஒரு டேர் கொடுக்குறான். கிறிஷ் அவனை கண்டுக்கிற மாதிரி இல்லை. அவனோட சாண்ட்விச் தான் அவன் சாப்பிட்டுட்டு இருக்கான். நீ என்ன பண்ணுறா வா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை அவனை கூப்பிட்டு போகிறா. லின் சொல்கிறான், நீ நினச்சி கூட பார்க்காத எல்லாம் டிஃபீட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவனை இன்னும் வெறுப்பேற்றி விட்றான். எத்தனை டைம் நான் இந்த மாதிரி பண்ணி நினச்சதை சாதிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு லின் மனசுக்குள்ளே திங்க் பண்ண, அதுக்கு ஏற்ற மாதிரியே 3 நிமிஷத்துக்குள்ளே அவன் வந்து நான் ட்ரை பண்ணுறான் அப்படின்னு சொல்கிறான். சாப்ஸ்டிக் எடுத்து அந்த ஃபுட்டை டேஸ்ட் பண்ணியும் பார்க்குறான். நான் ஆல்ரெடி இந்த சாப்ஸ்டிக்கை யூஸ் பண்ணிட்டேன், ஸோ ஒன்னால இந்த சாப்ஸ்டிக்கை யூஸ் பண்ணி சாப்பிட முடியுமான்னு கேட்குறான். நீ ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணுறான்? அவனுக்கு டிசீஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவன் ஃப்ரெண்ட் சொல்ல வரேன். டாக்டர் சொல்லியிருக்காங்க, யாரெல்லாம் அந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்களோ அந்த பர்சன்ஸ்க்கு மட்டும்தான் வரும், மற்றவங்களுக்கு வராது அப்படின்னு சொல்லிட்டு அவன் பிளேஸில் உட்காடுறான். அவனும் அந்த சாப்ஸ்டிக் யூஸ் பண்ணி சாப்பிட போகிறான். அதே மாதிரி கிறிஷ்க்கு டிசீஸ் இருந்துச்சுன்னா அவன் ஹாஸ்பிட்டலில் இருந்திருப்பான், கிளாஸ் ரூமில் இருந்திருக்க மாட்டான்னு சொல்கிறான். ஆமாம் நீ சொல்கிறது கரெக்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணும் சொல்கிறா. நாளைக்கு ஸ்கூல்ல இருந்து மியூசியம் கூப்பிட்டு போகிறாங்க, அது மட்டும் இல்லாமல் இது ஃப்ரீ தான், நீ வரியான்னு கேட்குறா. அவன் திங்க் பண்ணுறான், ஃப்ரீயா? அப்போ வந்து கிறிஷ் கண்டிப்பாக வருவான்ல, அவன்கிட்ட நம்ம க்ளோஸ் ஆகணும்னா இந்த சான்ஸை மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கிறிஷை பார்க்குறான். அதோட இந்த சீன் இங்கே க்ளோஸ் ஆகுது. நான் உங்களுக்கு எப்படி ரிவ்யூ பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.